சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாயிருக்கு. சொல்ல போகணுன்னா பெண்களுக்கு ரொம்பவே சூப்பரான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். ஆண்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இப்போது அது என்ன சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பாரத ஸ்டேட் பேங்க்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கி தான். எஸ்பிஐ வங்கி மூலமாக நிறைய விதமான திட்டங்கள் மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த வட்டி மூலமாக. அந்த வகையில் இப்போது ஸ்திரீ சக்தி கடன் திட்டம் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களனாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி இருக்க தொழிலவே நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கிட்டத்தட்ட 24 லட்சம் வரை நிதியுதவி வழங்குறாங்க. ஆண்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மனைவியோ அம்மாவோ இல்லைனா குழந்தையோ இருப்பாங்க. அவங்க மூலமாக இந்த கடனை நீங்கள் பெற்றுக்க முடியும். சரி வாங்க இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண் தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். கடன் தொகை ரூபாய் 2 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் கூடுதலாக 0.5% வட்டி மானியம் கிடைக்கும். மேலும் 10 லட்சத்துக்கும் குறைவான கடனுக்கு பிணை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் கடன்களுக்கு செயலாக்க கட்டணங்கள் எதுவும் இருக்காது. மேலும் இந்த திட்டம் மிகவும் நெகிழ்வான திருப்பி செலுத்தும் விருப்பங்களை வழங்குகிறது. ஸோ இந்த திட்டம் மூலமாக நீங்கள் 2 லட்சத்துக்கும் குறைவான அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 0.5% மானியம் வழங்குறாங்க. அதே 10 லட்சத்துக்கும் உள்ள நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனை பெற சில வகையான தகுதிகள் உள்ளன. முதலில் 51% வியாபாரம் பெண்களின் பெயரில் இருக்க வேண்டும். மேலும் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்த மட்டுமே இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எஸ்பிஐ வங்கி கிளைக்கு சென்று வங்கி வழங்கிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் கோரப்பட்ட ஆவணங்களை இணைத்து வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் பட்டியலில் ஆதார் அட்டை, பான் கார்டு, நீங்கள் தொடங்க விரும்பும் தொழில் தொடர்பான திட்ட அறிக்கை, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவை அடங்கும். மக்கள் அனைவருக்குமே இந்த திட்டத்தினை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் இது மூலமாக பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பக்கத்தில் இருக்க பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணி இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த திட்டத்தில் தகுதி வாய்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கடன்ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் பயணம் பெற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.